சும்மா இருக்கிற நேரத்தில் சின்னதாக ஒரு பூ மாதிரி நூலெல்லாம் யூஸ் பண்ணுறேன்றது நம்ம இங்கே பண்ணி இங்கே கொண்டு வந்து முடிச்சிருவோம். லீஃப் வர்றது மாதிரி. ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனிதா நர்மத் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம க்ரோஷீட் பற்றி பார்க்கலாம். இந்த க்ரோஷீட் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன்ற பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? அப்போது இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரோஷீட் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் இங்கே ஒமானுக்கு வந்தது வந்து 2017 18 நான் இங்கே ஒமானுக்கு வந்த டைமில் அக்கம் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் நம்ம தனியாக தான் இருப்போம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் வேறு, அக்கம் பக்கத்தில் யாருமே கிடையாது. அந்தளவுக்கு பேசுகிற அளவுக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம தனியாக தான் வீட்டிலே இருப்போம். பையன் ஸ்கூலுக்கு போயிடுவான், ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. காலையிலே நம்மளோட குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சிடும். எதுவுமே இருக்காது, வேறு எந்த வேலையும் இருக்காது. சும்மா இருக்கிற நேரத்தில் நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி க்ரோஷீட் பண்ணுறது அதில் வந்துச்சு, வீடியோ ஒன்று வந்துச்சு. அப்போ பார்த்தப்போ நம்மளுக்கு சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் பண்ணியிருப்போம். சின்ன சின்ன விஷயங்கள், செயின்ஸ் போடுறது இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் பண்ணியிருப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இல்லையா? நம்ம வந்து இது வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வீட்டில் டெக்கரேஷனாக வைக்கிறதுக்கு நம்ம எதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நூல் எல்லாமே இங்கே எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் தேடினோம். இங்கே எங்கே கிடைக்கும்னு எனக்கே தெரியாது, எந்த ஷாப்பில் கிடைக்கும்னு தெரியாது. அப்போ லுலு போடுற டைமில் வந்து அங்கே சின்ன சின்ன இது இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் நான் வந்து ஒரு சின்ன கட்டு ஒன்று வாங்கினேன். வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ஒரு நீடில் ஒன்று வாங்கி வீட்டில் வந்து உட்காந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு இது செயின் போட்டு சின்னதாக ஒரு பூ மாதிரி ஒன்று செஞ்சேன். செஞ்சதுக்கப்புறமா எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எனக்கு வந்து டைம் பாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும் இல்லையா? வெளியவும் போக முடியாது. வெளியே போகணுன்னாலே நம்ம நைட்டில் போவோம். இல்லை தம்பி ஸ்கூலுக்கு போகிறதுனால நம்மளுக்கு அந்த வீக் டேஸில் போகணுன்னாலே கொஞ்சம் கஷ்டம். வீக்கெண்டுனா நம்ம வந்து கிளம்பி போயிடலாம். நைட்டு வந்து லேட்டாக வந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல. அதனால நம்ம வந்து வீக் டேஸில் போகாமல் வீக்கெண்டில் அந்த மாதிரி போயிட்டு வந்தோம். அப்போ அந்த வீக் டேஸை நம்ம எப்படியாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா? ஏன்னா எல்லோரும் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க, நம்ம மட்டும் தனியாக இருப்போம். அப்போ அந்த டைமில் எனக்கு வந்து இந்த க்ரோஷீட்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. அவங்க எல்லாம் கிளம்புனதுக்கப்புறமா எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு இந்த க்ரோஷீட் பண்ணுறதுக்காக நான் உட்காந்துப்பேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். பூ பண்ணுறது, சின்னதாக வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பியரு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது அப்போந்தான் ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ராக்கு இந்த மாதிரி ஷூ பண்ணேன். எதுன்னா இந்த மாதிரி ஒரு பேண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுக்கு கூட மேட்சிங்காக வந்து இந்த ஷூ பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தேன். இது பண்ணும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து. இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்து நான் போஸ்ட் போடுற மாதிரிலாம் அப்போ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது கூடயே வந்து ஒரு ஃப்ராக்கும் பண்ணியிருந்தேன். இப்போ என்கிட்ட அந்த ஃப்ராக் இல்லை. நான் ஏன்னா வேறு இதுக்காக நான் அதை எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சும்மா சின்னதாக தானே பண்ணேன், யாருக்கும் யூஸ் போட முடியாது. அப்போ சின்னதாக பண்ணதுனால அதை ஃபுல்லாகவே பிரித்து எடுத்து வேறு திங்ஸு செஞ்சுக்கிட்டேன். அப்போது அதை அந்த மாதிரி அப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு அதிலேயே நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு டைம் பாஸ் ஆகுறதே தெரியாது. காலையில் வந்து எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பண்ண உட்காந்துட்டேன்னா அப்புறமா வந்து மதியம் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. 3:00 மாதிரி வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து பேசுகிறதும், தம்பிக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதும் அந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக போயிட்டுருந்துச்சு. எனக்கு காலையிலேருந்து அந்த மதியம் வரைக்கும் இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. தனியாக இருக்கிற ஃபீலே இருக்காது. இதிலே நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதும், அதுக்கான அந்த இதெல்லாம் எழுதி எடுக்கிறதும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால யாராவது போர் அடிக்குதுன்னு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நூல், ஒரு நீடில் வாங்கிட்டு சின்னதாக பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு இதுவாக இருக்குது. எதுவுமே போட்டு தேவையில்லாத விஷயங்கள போட்டு நம்ம திங்க் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக நம்மளுக்கு இது பண்ணுறதுலே இருக்குமா, அதனால நம்மளுக்கு வந்து வேறு எந்த ஒரு இதுவும் இருக்காது. நம்மளுக்கு இதுவே வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் இருக்கும். அதனால் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பண்ணி 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 அதுக்கப்புறமா இப்போ கேப்பு பண்ணுறது தெரியும், குல்லா. இது வந்து என் சின்ன பையனுக்காக நான் வந்து பண்ணது இந்த குல்லா. அப்புறம் பார்த்திங்கன்னா
இது வந்து என்னோடய பெரிய பையனுக்காக பண்ண குல்லா. இது வந்து சும்மா ஒரு பவு மாதிரி தலையில் போடுறதுக்கு இது ஒன்று பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு வந்து டைம் பாஸ் ஆகுறதே தெரியாதுங்க. அவ்வளோ இதுவாக போயிடும் என்னோடய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னென்ன பண்ணுனேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன நூலெல்லாம் யூஸ் பண்ணுறேன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 பியர் இந்த மாதிரி 2 பியர் வந்து பண்ணியிருந்தேன். என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சின்ன பையனுக்கு எடுத்து போட்டு விளையாடிட்டே இருப்பான். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி. ஃப்ளவர் பாட் இன்னும் ஃப்ளவர் மட்டும் பண்ணல. ஃப்ளவர் பாட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேண்டு இதுவும் இது எலாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா? எலாஸ்டிக்கில் இது பேண்டு இது பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து குட்டி பொம்மைக்கு போடுற மாதிரி ஒரு கேப். அப்புறம் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு நான் பண்ண ஷூ. அதனால் இதை பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணோன்ற இது இருக்கணும்ல. அதுக்காக இதை அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி செப்பல் சாரி இந்த மாதிரி குட்டி குட்டி செப்பல். அப்புறமா இந்த மாதிரி பேண்டு. இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த பூ ரோஸ் வச்சது மாதிரி இது வந்து பின்னாடி நம்ம கட்டிக்கலாம். அந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக உள்ள ஒரு டிசைன் தான். இதுவும் வந்து நம்ம பின்னாடி இந்த மாதிரி கட்டிக்கிற மாதிரி. இதில் வந்து பின்னாடி கட்டுறதுக்கு நூல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இது பண்ணி போட்டுக்க வேண்டும். சின்ன பிள்ளைங்களுக்கு இது போட்டாச்சுன்னா நல்லா இருக்கும். நான் செஞ்சு இப்படியே வைக்கிறது தான், அழகு பார்க்குறது செஞ்சு. இது பார்த்திங்கன்னா இது ஒன்று. இதுலேயும் பின்னாடி வந்து இந்த இது போட்டிருக்க பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒன்று சின்னதாக ஒரு டிசைன் அப்படியே பண்ணி பார்த்தது. இது பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் இதில் வந்து பின்னாடி அப்படியே இது பண்ணுறது மாதிரி பின்னாடி ஒரு பேண்டு போட்டு இது மேக் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பவுச்சு ஃபோன் வைக்கிறதுக்காக இது ஒரு பவுச் பண்ணியிருந்தேன். அப்புறம் அதிலே இன்னொன்று கூட டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி டிசைன். இது வந்து ப்ளெயினாக பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கிட்டி செஞ்சு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து இந்த மாதிரி லீஃப் வர்றது மாதிரி. இது வந்து ஃப்ரண்ட்லேயும் வரும், இங்கே பேக் சைட்லேயும் வரும் பாருங்கள். இப்போ இதே பேட்டர்னில் வந்து நான் ஒரு பெரிய பேக் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அது பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது குல்லா. இதிலே வந்து ஒரு 3-4 குல்லா வந்து பண்ணியிருந்தேன். அது அப்புறமா வந்து இந்த டொனேஷன் பாக்ஸ் இருக்குது. சின்ன ஏதாச்சும் ஒரு நாட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வந்து நம்ம அதில் போட்டு விட்டோம்னா அது இங்கே இருக்கிற ஒமான் இதுலேருந்து அவங்க எடுத்து அதை அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி குல்லா வந்து இந்த மாதிரி குளிர் பிரதேசம் அப்படின்னா அது யூஸ் ஆகுமேன்னு சொல்லிவிட்டு இது தம்பி யூஸ் பண்ணதுனால இதை வந்து நான் கொடுக்கல. மற்றது எல்லாமே யூஸ் பண்ணாமல் புதுசு பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து அப்படியே அதில் போட்டு விட்டுட்டேன். இப்போ இது யாராச்சும் யூஸ் பண்ணிப்பாங்களேன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா என் பெரிய பையனும் யூஸ் பண்ணுவான், நானும் யூஸ் பண்ணுவேன். குளிர் டைமில் நாங்கள் 2 பேருமே யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஹேர் பேண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் டிசைனில் வரும். ஹார்ட்டாக இந்த மாதிரி. இதிலே வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகுறது மாதிரி இதிலே பண்ணியிருக்கேன். அப்புறம் இது ஒரு ஹெட் பேண்ட். இதுவும் பார்த்திங்கன்னா பின்னாடி கட்டுறது மாதிரி தான் ஹெட் பேண்டு. அப்புறம் இதுவும் வந்து ஒன்று. இது வந்து கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரி. பெரியவங்களும் போடலாம், சின்னவங்களும் போடலாம் இது. அப்புறமா பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வந்து குட்டியாக ஒரு ஃப்ராக் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இன்னும் அதை கம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளீட் பண்ணாததுனால அப்படி வச்சுருக்கேன் ஃப்ராக்கு.
எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீழே இருக்கிற அந்த டிசைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது டிசைன் தெரியுதா? இந்த டிசைன் இது வந்து இந்த டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த பேட்டில் அப்படியே பண்ணேன். ஸோ இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இனி இந்த போர்ஷன் இருக்குது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இதுக்கு கீழே வந்து இந்த கலர்ஸில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ண முடியும். பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடு. அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா பேக் சைடு இங்கே வந்து ஓப்பன் கொடுத்துருக்கேன். இந்த ஓப்பனில் பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டு மாதிரி அப்படியே போட்டு கட்டுறது மாதிரி. அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. முடிச்சுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த பேட்டர்ன் தான் ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் என்கிட்ட இருக்குது. பாக்கி எல்லாமே வந்து நம்ம பையன் எடுத்து விளையாடி ஃபினிஷ் பண்ணிட்டான். அப்புறம் வந்து நான் என்ன நீடில் யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். நீடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் வச்சுக்கல நான் நீடில். இன்னும் 2-3 நீடில் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஏதோ இதில் போட்டு வச்சுக்கிட்டேன். தேடி பார்த்தேன், காணோம். இது பார்த்திங்கன்னா 5. இதனோட சைஸ் பார்த்திங்கன்னா 5 பெருசு இது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா 3. இது ஆக்சுவலி வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் வாங்கினது. இதே சேம் இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கியிருந்தேன். இங்கே வந்து இது அவைலபிளாக இருக்குது, இது அவைலபிளாக இருக்குது. இது வந்து எனக்கு கிடைக்கல. அப்போ நான் வந்து என் ஊருக்கு போன டைமில் எங்கள் வீட்டில் தேடி ஒன்று இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது யூஸ் பண்ணாத கபோர்டில் ஏதோ போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் உள்ளன்னு வேஸ்ட்டு கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளனெல்லாம் அப்படியே ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் யூஸே பண்ணலை. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அது எதுவுமே எடுக்கலை. இடையில நான் போன டைமில் அங்கே தேடி பார்த்தப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது எடுத்தது. க்ளீன் பண்ணும்போது ஒரு பாக்ஸில் இந்த நீடில் அப்புறமா வந்து கொஞ்சம் இந்த நூல் எல்லாமே பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்ல, அது எல்லாத்தையும் அப்புறமா எடுத்து பேக் பண்ணி எங்கள் ஒமானுக்கே கொண்டு வந்து அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இது ஒரு நீடில் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதே உள்ளது. அப்புறம் வேறு ஒரு ஷாப் இங்கே இருந்துச்சு. தேடி ஒரு ஷாப் கிடச்சிது. அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளன் நூல், க்ரோஷெட்டு, ஹுக்கு இதெல்லாம் ஐட்டமும் இருக்கும். நம்ம க்ரோஷெட் பண்ண வேண்டிய எல்லா ஐட்டமும் இருக்கும். அங்கே போனப்போ இந்த பெருசு இதே சேம் டிசைன் கிடச்சிச்சு. அது சைஸ் பார்த்திங்கன்னா 4. சைஸ் வந்து இது 4 சைஸ் கிடச்சிச்சு. இது 5 இருக்குது. இது வந்து 3. அப்புறமா இது வந்து சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா இதுவும் 3 தான். இதுவும் 3 கிடச்சிது. அப்புறமா வந்து இது 2.5 இவ்வளோ நீடு தான். இன்னும் ஒரு ப்ளூ கலரில் ஒரு நீடில் இருக்குது. அது எங்கேன்னு தெரியல. அது வந்து இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். மெலிசா சின்னதாக இருக்கும். அதுலேயும் சைஸ் வந்து 1.5 அது சைஸ் வந்து 1.5 to 2.5 அதில் இருக்குது. அது எங்கே போட்டு வச்சுருக்கேன்னு தெரியல. ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருப்பேன். அந்த மாதிரி இது இவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி க்ரோஷீட்டுக்கு பண்ணக்கூடிய இந்த மாதிரி இது என்னத்துக்குன்னா, நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு சைடில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, இப்போ இது சுற்றி வர்றதுனால நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு கரெக்டாக தெரியாது. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இதை போட்டு இப்படியே லாக் பண்ணி வச்சுப்பேன். லாக் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இது அப்படியே இருக்கும். நம்ம இங்கே பண்ணி இங்கே கொண்டு வந்து முடிச்சுருவோம். அப்புறம் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை அப்படியே போட்டு வைக்கிறதுக்காக இதை ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஹேர் பேண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ க்ரோஷீட்டில்
ஹேர் பேண்டு ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு ஹேர் பேண்டோட வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் வந்து எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்புங்க. எஸ் ஐ நீட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. நான் கண்டிப்பாக ஹேர் பேண்டோட வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த க்ரோஷிட் பண்ண பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் ஆகாமல் இருப்போம் இல்லையா? அவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு தெரியும். அப்படி இருக்கிறவங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஃபேமிலிஸ். பாய்.